விஷயமே இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி எங்கள் வீட்டு பிள்ளை மீனாட்சிக்கு இந்த ஆடையை பொறுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கட்டும். ஒரு உரிய காலம் வரும் பொழுது இன்னும் சிறப்பாக பேசிக்கலாம். அவளுக்கு நான் அவள்னு சொல்கிறதுல உரிமை இருக்குது. ஒரு சிறப்பான ஒரு நீண்ட உரையை ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லிட்டு ஒரு 20 நிமிடத்தில் முடிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பண்ணிடலாங்கய்யா. சிறப்பு. நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதனால் பாரம்பரியத்தில் எல்லாருமே புலிகள் தான். அதனால தான் நான் பிரசன்னத்தை கொஞ்சம் நம்ம பிரசன்னம் சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு விஷயம் நான் பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சா, என்னுடைய முதல் கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, ஜோதிடத்துறையில் என்னுடைய முதல் கன்னி பேச்சு அது வந்து திருப்பூரில் தான் நடந்தது. ஒரு எங்கள் கணியரையா, நான் வந்து கணியரையாட்ட படித்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் நடத்தும்போது நான் வந்து குரு பகவானை பற்றி தான் முத பேசுகிறேன். நான் பேசி அமரும்போது என்னை வந்து பாராட்டி முதல்ல கேஷ் ப்ரைஸ் 100 ருபீஸ், இன்னும் நான் அதை வச்சுருக்கேன், நம்ம அருள்வேல் ஐயா அவர்கள்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். ஏன்னா அவங்க வந்து மேடையில் யார் சிறப்பாக பேசினாலுமே வந்து இந்த கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு யார் அப்போல்லாம் அருள்வேல் ஐயா யாருன்னு கூட தெரியாது. எங்கள் எல்லாரையும் வரிசையாக பேச விட்டாங்க. நான் வந்து என்னோடய டாபிக் என்னவோ அதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது வந்து 2014. இன்னும் இப்போ 14க்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆகிருச்சு. இன்னமும் வந்து அருள்வேல் ஐயா மாதிரி இருக்கவங்க முன்னாடி வந்து ஒரு பேசுகிற ஒரு தகுதி கிடச்சிருக்குன்னா நிச்சயமாக அது வந்து முருகப்பெருமானோட கருணையும் என் தாய் தந்தையர் செய்த ஒரு புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு குழந்தையுமே வந்து பிறக்கும்போது அந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது இயற்கையாக இருந்தால் கூட அந்த நாலேஜை டெவலப் பண்ணுற அப்படிங்கிற விஷயம் வந்து முக்கியமாக எல்லாருக்குமே வேணும். ஸோ அந்த நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதனால தான் ஐயா சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, புதனுடைய அந்த உச்சத்தன்மையையும் சுக்கிரனின் நீசத்தன்மையையும் நீங்கள் வந்து எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வைக்கப்படுவீர்கள்ங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஐயா சொன்னாங்க சிறப்பாக, நீங்கள் வந்து எப்படி அந்த ஹேண்டில் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ், ஏன்னா அவங்க பேசுகிறது ஒரு ராவாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏரியா அப்படி வெள்ளூர், சென்னை அந்த ஏரியாலாம் போயிட்டிங்கன்னா அந்த மக்களுடைய ஒரு வெள்ளந்தித்தனமான பேச்சு. ஏன்னா நான் வந்து வேலூர் மீட்டிங் போகும்போதும் சரி, ஜெயராதை வந்து என்னை ரொம்ப பேம்பர் பண்ணி கவனிச்சுக்கிட்டாங்க அந்த மீட்டிங்கில். ஏன்னா ரொம்ப அன்பான மக்கள், அந்த பேச்சு வழக்கு அப்படி இருக்கும். நம்ம இப்போ மதுரை சைடு எப்படி நம்மளோட பேச்சு ஒரு மாதிரி ராவாக இருக்கும், அந்த மாதிரி அந்த சுக்கிரனை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டதாக தான், அம்மா நான் நல்லா கரெக்டாக பேசிட்டேன்ல, வேறு எதுவும் தவறாக வந்துடல இல்லைம்மா, நான் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க ஐயா அப்படின்னு சொன்னது. அதனால் எல்லாருமே என்னை விட ரொம்ப பெரியவங்க, ரொம்ப சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் முன்னாடி பேசுகிறதே என்னுடைய இந்நாளைய பாக்கியமாக நான் முதல்ல கருதுகிறேன். அதே மாதிரி கலைப்பிரியர் ஐயா வந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அந்த பலன், நான் நிறைய அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவங்க கூட பேசியிருக்கேன். கிளாஸில் வந்து நிறைய பேருக்கு எடுக்கும்போது நான் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்களை பற்றியும் சரி, ஜாமக்கோளை பற்றி பேசும்போது அவர் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு. அதே மாதிரி இவ்வளவு பெரிய இருக்கிறவங்க சபையில் வந்து நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி காலையில் நமக்கு சொல்லிகிட்டு இருந்த மீனாட்சி சுந்தரம் அண்ணா, அவங்களெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து கேபி பற்றி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா அது மீனாட்சி சுந்தரம் அண்ணா தான், ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி நவமணி ஐயா வந்து ரொம்ப என்னை வந்து தன்னுடைய வீட்டு பிள்ளையாக கருதுறாரு. அதனால அவங்க வீட்டில் வந்து வாஸ்து வந்து நான் ஐயா கிட்ட தான் படிச்சுக்கிட்டேன். அதனால் வாஸ்துவோட ஒரு ஆசான் அப்படின்றது தான் எனக்கு நவமணி சண்முகவேல் ஐயா தான். அதனால் இவங்க எல்லார் முன்னாடியும் பேசுகிறது வந்து நிச்சயமாக என்னுடைய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய சின்ன உரை, ஏன்னா டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ லெட்டஸ் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான். பிரசன்னத்தில் கால நிர்ணயம். முதல்ல பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய பிரசன்னங்கள் பார்த்துருக்கோம். சோழி பிரசன்னமும் சரி, நான் வந்து எடுத்துருக்கிறது சோழி பிரசன்னம் தான். மோரோவர் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார அருடம், இந்த மாதிரி நிமித்தம் பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நடந்துகிட்ருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் எப்பயுமே நம்ம என்ன கேட்போம், பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, குழந்தைங்க எனக்கு வேணும்னு சொல்லுவாங்களா, குழந்தைங்க எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் குழந்தைங்க எனக்கு வேணாம். அப்போ 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு குழந்தை வேணான்னு சொன்னாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு வேறு பிரச்சனை நிறையா இருக்கணும், இல்லை குடும்ப பொறுப்புகள் ஆகாமல் ஒரு தெய்வ நிலைக்கு போகிறது, இந்த சந்நியாசம் வாங்குறது, இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கணும். இந்த பொண்ணு 2வது கேட்டகரி.
அப்போ நான் அப்படி நகர்றேன், வெளியில் போகிறேன், இங்கே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் வந்து எஸ்கேபிசம் அப்படிங்கிற வார்த்தையை சார் வந்து பயன்படுத்துகிறாங்க. எஸ்கேபிசம் கிரகங்களை பற்றி சொல்லும்போது அந்த எஸ்கேபிசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நான் இப்படி கிராஸ் ஆகுறாங்க, அவங்க கூட பேசிகிட்டே உள்ளே போகிறேன். அப்போது அந்த நிமித்தம் எப்படி வேலை செய்து பாருங்கள். அந்த பெண் வந்து அந்த செயல்லேருந்து எஸ்கேபிசம், தன்னுடைய அந்த நிலையிலேருந்து வேணாம் நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நிமித்தம். அப்போ இந்த நிமித்தம்ங்கிறது நம்ம வந்து ஜோதிடர்கள் புலன்கள் 5ஐயும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை காதில் கேட்கும்போது அதை நிமித்தமாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த பிரசன்னத்தை பொறுத்தளவு வந்து இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு எப்போ அந்த டைம் கிடைக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வர்றாரு, ஐயா என் இடம் வந்து ரொம்ப நாளாக விற்காமையே இருக்குது. நீங்கள் வந்து ஜாதகம் சொல்லும்போது வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட பாரம்பரிய ஜோதிஷம், நம்முடைய பாரம்பரிய ஜோதிஷத்தில் இதுக்கு நிறைய சிறப்பு விதிகள் இருக்குது. இதே பிரசன்னத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறது, ஏன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்தாச்சுங்க, எனக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் பிரசன்னத்தில் சொல்லும்போது அந்த பாவகம் என்ன, காரக கிரகம் என்ன, இப்போ வந்திருக்க ஆரூட சோழி என்ன, ஏன்னா முக்கியமாக இந்த இடத்துல ஆரூடம் தான் பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எப்படி நம்ம பாரம்பரிய ஜோதிஷத்தில் லக்னம் முக்கியமோ அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஆரூடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆரூட லக்னம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு தெரியுங்களா? மொத்தம் 3 வித கர்மாக்கள். ஒன்று வந்து சஞ்சித கர்மா, இன்னொன்று பிராரப்த கர்மா, இன்னொன்று ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கம் நரகம், இந்த கான்செப்ட்லேயே வந்து உங்களுடைய மேக்சிமம் கர்மாவை நீங்கள் கழிச்சிடுறீங்க. ஒன்று ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருப்பீங்க, இல்லை அப்படின்னா எண்ணெய் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி உங்களோட பேலன்ஸ் கர்மாவோட ஒரு பிறவியோட இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பி வைப்பார். அந்த சஞ்சித கர்மாவில் உள்ள பேலன்ஸையும் இப்போ உள்ள இந்த கர்மாவோட நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பிராரப்த கர்மா, இந்த பிராரப்த கர்மா தான் உங்களோட 1, 5, 9 மாற்றி வேலை செய்யும். அப்போ இதில் என்ன உங்ககிட்ட பேலன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கோ, என்ன அந்த கெப்பாசிட்டி என்ன இருக்கோ, ஏன்னா பிரசன்னத்தை பற்றி ஜானகிராமன் அண்ணன் வந்து வேறு டெக்னிக்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் முன்னாடி நம்ம பிரசன்னம் பேசும்போது கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். கேளுங்க, நான் பரவாயில்ல சொல்லுங்கள். அப்போ அந்த பிராரப்த கர்மாங்கிறது வந்து உங்களுடைய 1, 5, 9 அதில் எவ்வளோ பலம் பலவீனம் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அந்த பிராரப்த கர்மாவும் உங்களுடைய தெய்வ அனுகூலம், ஏன்னா இந்த இடத்துல வந்து தெய்வ அனுகூலம்னு சொல்லும்போது உங்களுடைய 9ஆம் பாவம் செயல்படும். அப்போ உங்கள் குலதெய்வம் 5, உங்களோட தெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வ அனுகூலம் 9, இந்த ரெண்டும் சேர்ந்து, ஏன்னா பாரம்பரிய ஜோதிஷத்தில் 5ன்னு சொல்லுவோம். இதே வந்து நீங்கள் பிரசன்னத்தில் வந்துட்டீங்க, சோழி பிரசன்னத்தில் வந்துட்டிங்கன்னா 4ஆம் இடம் தான் உங்கள் குலதெய்வமாக செயல்படும். இப்போ இந்த 5, 9ஓட கலவை தான் உங்களோட ஆரூட சோழியாக வந்து உட்கார போகுது. நீங்கள் இவ்வளவு நாளாக எப்படி உங்கள் தெய்வத்தை வணங்கி வந்தீங்க, நான் வந்து என்னுடைய தெய்வத்தை நான் எப்படி உபாசனை பண்ணியிருக்கேன், இந்த 2 விஷயமும் தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆரூட சோழியாக வந்து உட்காரும். அப்போ இந்த இடத்துல கால நிர்ணயம் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆரூட சோழி தான் நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு கால நிர்ணயத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போது அந்த ஆரூட சோழி எடுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அதுக்கு அவரவருடைய அந்த சொந்த கர்மா அப்படிங்கிற விஷயமும் இதாக இருக்கும். அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த பிராரப்த கர்மா போக ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆகாமிய கர்மா என்னென்னா, இப்போ இந்த நிமிஷத்தில் செய்கிற விளைவுகளால் வர்றது. அது என்ன, இன்னைக்கு நான் இப்போ என்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் வந்து நான் வந்து அடுத்தவருடைய ஒரு மனசை நோக பண்ணுறேன், அடுத்தவங்களை சங்கடப்படுத்துகிறேன், அடுத்தவங்களை தேவையில்லாமல் பேசுகிறேன், ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஆகாமிய கர்மாவில் தான் சேரும். அப்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணுறீங்கன்னா அது நல்ல கர்மாவாக மாறும், ஒருத்தர் சங்கடப்படுத்துறீங்கன்னா அது வந்து பேட் கர்மாவில் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ அப்படியே பதிவாகி உங்களுடைய இப்போ இருக்கிற அந்த பிறவியில் பதிவாகிக்கிட்டே இருக்க விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி நீங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகம், பிரசன்ன ஜாதகம் எப்படி வருதோ அதில் தான் வந்து நம்ம சொல்லி தருவோம். அதே போல் இந்த பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவு சார் வந்து வர்க்க சக்கரங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் நீங்கள் வந்து நல்ல கவனமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, வர்க்க சக்கரங்களில் D16 சொல்லக்கூடிய சஷ்டி அம்சமும் நாங்கள் இப்போ பிரசன்னத்தில் எடுக்கக்கூடிய இந்த பிரசன்ன ஜாதகமும் ஒரே போல தான் இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்பயுமே வந்து இந்த D60ஐயும் தண்ணி
அந்த டீ கொடுக்குது சூடாக ஏதாவது அதனால இல்லை, சூடாக கொஞ்சம் உள்ள போச்சுன்னா இங்கே கரார பாரு. இல்லை இல்லை, இது எனக்கு சொந்த ஊர் தான், உடம்பு சரியில்லை. என்னங்க அது கர்மாவை தொட்டோன்னா ரெண்டாவது உடம்பு சரியில்லை. அப்போது இந்த மாதிரி அந்த உபாசனா தெய்வத்தினுடைய ஒரு அமைப்பு, இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது பிரசன்ன ஜாதகமும் D16 சொல்லக்கூடிய சஷ்டியாம்சமும் ஒரே மாதிரி வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜாதகத்தில் எத்தனை வலிமையாக கிரகங்கள் உட்கார்ந்துருக்கோ, பிரசன்ன ஜாதகத்தில் உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு வந்து தோஷம் வருது, எப்படி நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிஷத்தில் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த ராகு கேது தோஷமாக உட்காந்துருக்குன்னு சொல்கிறோம். பிரசன்னத்திலே அதே மாதிரி வருது. எங்கே உறுதியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா D60 தான். இப்போது லக்னத்துலேயோ ராசியை பேஸ் பண்ணி வர்றதை விட D60 இருந்ததுனா தான் அது வலிமையாக கருதப்படுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு எப்போ பார்த்தாலும் பிரசன்னம் பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் பெரிய பிக் ஷாட் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ நிறைய எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய தோஷம் வந்து இந்த ராகு கேது வந்து வரக்கூடிய அமைப்பு தான் வருது. அப்போது நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் பாம்பு குறுக்க படுத்துருக்கு. அவர் சொல்லுவார், நாங்கள் எங்கள் ஃபேமிலியாகவே வந்து இந்த நாக கன்னிகைகளுக்கும் சரி விளக்கேற்றிட்டே இருக்கோம், பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம். குடும்பத்தோடு சேர்ந்து 365 விளக்கு ஏற்றுவாங்க கோயிலுக்கு போனால். அத்தனை அபிஷேகம் பண்ணுறோம். நீங்கள் என்ன மேடம் எனக்கு எப்போ கேட்டாலுமே இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னே சொல்கிறீங்க. அப்போது D60 அவரோட ஜாதகத்தில் D60 எடுத்து பார்த்தோன்னா அங்கே மகர லக்னம் வருது, கும்பத்தில் அவருக்கு ராகு, இங்கே கேது இருக்குது. அப்போ எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் அந்த D60 எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஐயா இந்த கர்மாங்கிறது நிழல் போல் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் இந்த D60 இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வலிமையாக இருக்குது, நீங்கள் தான் கவனமாக செயல்படணும். அப்போது இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து வலிமையாக இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு பிரசன்னமும் பிரசன்னமும் வந்து ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் எப்படி பிரசன்ன ஜாதகம் செயல்படுதோ அதே போல தான் அதே போல தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்க D60 செயல்படும். அப்போ உங்களுடைய பிரசன்ன ஜாதகத்தில் கால நிர்ணயம் அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுத்து பேசும்போது சில கேள்விகள் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு எங்கிட்ட வந்து இந்த கோவிட் டைமில் ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னென்னா அம்மா பையன் 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க, 2 பேருக்குமே கோவிட் அட்டாக்கு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, யாருக்கு பணம் கட்டலான்னு கேட்டாங்க. யாருக்கு பணம் கட்டினா தப்பிப்பாங்க? 2 பேருக்குமே கட்டலாமா? அம்மாவுடைய வயதை சொன்னாங்க, பையனோட வயது சொன்னாங்க. இந்த இடத்துல வயது முக்கியம் இல்லைங்க, நீங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது 2 பேருடைய வயது இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இல்லை அம்மா பையன் இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன், அவங்களோட பேர் நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து பிரசன்னம் பார்க்கும்போது அம்மாவுக்கு தான் ரொம்ப மோசமாக இருந்தது, பையனுக்கு தப்பிச்சிருவாருன்னு தான் வந்தது. அப்போ அவங்களுக்கு கொடுத்தது 2.25 நாள். ஏன்னா நமக்கு அங்கே வந்து மாந்தி ரொம்ப சிறப்பாக அந்த பிரசன்ன ஜாதகத்தில் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு போய்கிட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு வந்து போயிட்டு இருந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தது. அப்படிங்கிறதுனால உறுதியான படிக்கு இந்த அம்மா வந்து தப்பிக்க மாட்டாங்க, நீங்கள் பையனுக்கு தான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் மதியத்துக்கு மேலேயே அந்த அம்மா தப்பிக்கலை, இந்த பையனுக்கு தான் சரி பண்ணிட்டாங்க, அவருக்கு தான் பணம் கட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம நாள் கணக்கு அப்படின்னு சொல்கிறதுனால சோழி ஆரூட பிரசனம். அப்போது அந்த ஆரூட பிரசனத்தில் நம்ம அந்த சோழி ஆரூடம் போடும்போது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம நாள் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது சந்திரனை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சூரியனையும் 6ஆம் பாவத்தையும் இதை ஒரு சேர சனி எங்கே இருக்காரோ இவங்களுக்கு கனெக்டிவிட்டி, சனி குரு இவங்களோட தொடர்பு வரும்போது மட்டும்தான் அவருக்கு வேலை கிடைக்குது.
அப்போது நீங்கள் வந்திருக்கக்கூடிய பிரசன்ன ஜாதகத்தில் அவங்க கேள்வி கேட்குற நேரத்துக்கு ஆருட சோழி என்ன, அந்த ஆருட அதிபதி எங்கே இருக்காரு, 6ஆம் பாவம் என்ன வேலை செய்யுது, அங்கே சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, இவர்களை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு மாத கணக்கில் அந்த கிரகங்களை நகர்த்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் இடம் விற்கணும், எப்போ விற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது புதன் இப்போ எங்கே இருக்காரு, கோச்சாரத்தில் இப்போ புதன் எங்கே இருக்காரு, பிரசன்னத்தில் நம்ம எடுத்துக்குவோம். இவர்களுக்கு ஆருடம் என்ன பாவமாக வருதோ அங்கிருந்து 4ஆம் பாவம், 4ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காங்க, அது போக புதனுடைய நிலை என்ன, இந்த எல்லாத்துக்கும் குருவோட தொடர்பு எப்போ வருதோ அப்போ தான் இந்த இடம் விற்கும். அப்போ அவங்களுக்கு அது மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி, ஏன்னா புதன் அப்படின்னு சொன்னாலே டாக்குமெண்ட், புதன்னா காலி இடம். இது போக நீங்கள் செவ்வாயையும் கணக்கில் எடுத்துக்கலாம். மேக்சிமம் நீங்கள் இதை சொல்லும்போது ஒரு பிரசன்னத்திற்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதனால் நீங்கள் எடுத்துக்கிற அந்த பிரசன்னத்தில் வந்து கால நிர்ணயன்றது இது மட்டும் கிடையாது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய காலம், அவங்க எப்படி வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்கிறது அவர்களுக்கு சுபமான ஒரு நட்சத்திரத்தில் வந்திருக்காங்களா, வந்திருக்கிறது ரிக்தை திதிகள்னு சொல்லக்கூடிய சதுர்த்தி, சதுர்த்தசி, நவமி, அஷ்டமி இந்த மாதிரி திதிகளில் வந்திருக்காங்களா. இதில் வந்திருந்தாங்கனாலே அங்கே நிறைய, அஷ்டமியில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பிரச்சனையில் ஜாதகர் வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த அன்னைக்கு நம்ம சொல்ல போகிற பிரச்சனத்தை நம்மளும் பார்த்து சொல்லணும். அப்போ கால நிர்ணயம்ங்கிறது வெறும் நீங்கள் கேட்குற கேள்விக்குண்டான நேர காலத்தை நிர்ணயம் பண்ணி சொல்கிறது மட்டும் கிடையாது. வந்திருக்கக்கூடிய ஜாதகரின் காலம் இப்போ எப்படி இருக்குது, அவர் வந்திருக்கிற நேரத்தில் அவருக்கு குலதெய்வ அனுகூலம் இருக்கா, தெய்வ அனுகிரகம். தெய்வ அனுகிரகம்ங்கிறது என்ன, வந்திருக்கக்கூடிய பிரசன்ன ஜாதகத்திற்கு ஆருட சோழிக்கு குரு பகவானுடைய தொடர்பு இருக்கா, 3, 6, 8, 12 அவர் மறைஞ்சிட்டாரா, உதய லக்னமும் ஆருடமும் ஒன்றுக்கொன்று 2, 12 6, 8 வருதா. இந்த 6, 8 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களை கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நீங்கள் பிரசன்னம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். 2, 12 இருந்ததுன்னா அங்கேயும் தேவ கோபம், அதுவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குரு சாபம், தெய்வ சாபம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்திருக்கிறவங்க அந்த நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க நேரத்துக்கு ஆருடமும் உதயமும் 2, 12 வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம வந்து பிரசன்னம் பார்க்க முடியாது, அவங்கள திருப்பி அனுப்பிடலாம். சில பேர் ரொம்ப அர்ஜென்ட்டுனாங்கன்னா வெத்தலை பிரசன்னம், அதையும் அடுத்த நாள் ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லி தான் பார்க்கணும்னு சொல்லி சாஸ்திரம். ஏன்னா இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயமெல்லாம் ரொம்ப முக்கியம். வந்திருக்கக்கூடியது சுப நட்சத்திரமாக இருக்கணும், தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருக்கணும். வந்திருக்கிறதே வேதை நட்சத்திரத்தில் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கேள்விக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் மட்டும்தான் வரும். அதே போல் இந்த செய்வினை குற்றம் இருக்கா, என் ஜாதகத்தில் வந்து செய்வினை குற்றம் இருக்கா, இது எவ்வளவு நாளாக இருக்குது, எப்போ தீரும், இதுக்கெல்லாம் தான் ரொம்ப அந்த கால நிர்ணயம்ங்கிற விஷயம் வந்து இதுக்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வந்திருக்கக்கூடிய அந்த ஆருடத்திற்கு ராகுவினுடைய தொடர்பு உறுதியாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அந்த செய்வினை குற்றம்ங்கிறது 100% உறுதியாக இருக்குது. ஆருட அதிபதி கூட ராகு, பாதகாதிபதி கூட ராகு. ஒருத்தருக்கு மீன லக்னம் பிரசன்னம் பார்க்கும்போது மீன லக்னம் 4ல் மாந்தி, குரு கூடையே இருக்கார், புதனும் அப்போ அங்கே தான் இருந்தார். உங்கள் வீட்டில் யாரோ நைட்டு தூங்கும்போது பேசிகிட்டே இருக்காங்களா, சத்தம், திடீர்னு வித்தியாசமான சத்தங்கள் வருதா, அங்கே யாரோ இறந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இல்லை வீட்டில் வந்து யாராவது இறந்துட்டாங்களா, இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஆமாம் ஆமாம் ஆமான்னு பதில் வருது. இந்த இடத்துல ஏன் அப்படி வருது, ஆருட அதிபதி கூடையும் ஆருடத்திற்கு பாதக ஸ்தானாதிபதி கூடையும் சேர்ந்து மாந்தி 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போது இந்த இடத்துல இவங்க இந்த வீட்டுக்கு ஒரு சமீபமாக தான் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க ஒரு பொண்ணு சுருக்கு வச்சு இறந்து போச்சு. இறந்து போன அந்த வீடை நாங்கள் எல்லாம் சுத்தி பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த ரூமெல்லாம் நாங்கள் மாற்றி ஆல்ட்ரு பண்ணி கட்டிட்டோன்னு சொல்லி, ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைம் சிட்டியில் இருக்குங்கிறதுனால விற்றுட்டாங்க, இவங்களும் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த தோஷம் எப்படி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வருது, இதை யாருமே அவங்க வீட்டில் வந்து 4-5 பேர் இருக்காங்க, யாரோட ஜாதகம் நம்ம பார்க்கல, வெறும் பிரசன்னம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தோஷம் எப்படி வருது, இது எதனால் வருது,
அப்புறம் அவங்க ஜாதகங்களை பார்க்கும்போது தான் அவங்க ஜாதகத்தில் பிராமண தோஷம், குரு தோஷம் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் இதை நம்புறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. ஆனால் பிரச்சனையும் வைத்த வழியும் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்புவாங்க. இப்போ நம்ம ஜோசியர்களே வந்து ஒரு ராசி பலன் போடுறாங்கன்னா ஹைப் ஏற்றுறதுக்காக சில பேர் வந்து அதை கமெண்ட்டு அது என்ன சொல்கிறது, அந்த டேக்லைன் வந்து கோடிகளில் புரளப்போகும் ராசின்னு போடுறாங்க. அதெல்லாம் தவறு தான். நான் அந்த மாதிரி கமெண்ட் டைட்டில் போடுறவங்களையும் தவறுன்னு சொல்கிறேன். அது கீழே போய் கமெண்ட்டை தப்பாக போடுறவங்களும் தப்பு தான். இருக்க கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் சரி, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு தவறான கமெண்ட் போடுறதோ இல்லை நல்லா பேசிகிட்டு இருக்க ஒருத்தரை வந்து தவறுன்னு சொல்லி பேசும்போதோ அந்த இடத்துல உங்களுக்கு புதன் தோஷம் வந்துடுது. இந்த புதன் தோஷத்தை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க? அடுத்த பிறவியில் அது வந்து குழந்தைங்களுக்கு உங்களோட ஜெனட்டிக் அப்படியே கண்டினியூ ஆயிடும் அந்த புதன் தோஷங்கிறது. அப்போ எப்படி நமக்கு தோஷங்கள் உருவாகுதுங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரசன்னம்ங்கிற சப்ஜெக்டை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த வீட்டில் வந்து 4ஆம் இடத்துல மாந்தி சம்மந்தப்பட்டதுனால அங்கே பிரேத தோஷம் இருக்குது. பிரேத தோஷங்கிறது எப்படியெல்லாம் உருவாகுது? ஒரு இறந்த ஒரு ஆத்மாவை நடு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. நீ இதெல்லாம் வந்து பண்ணாதான் நாங்கள் வந்து இதை எடுக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளால் வசப்பாடுறது. இறந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு கூட அவனை இன்னும் வார்த்தைகளால் குத்தி கிழிக்கிறது. இந்த போயிட்டானே இவெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 2 பேர் சேர்ந்து பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் அது பிரேத தோஷமாக கன்வெர்ட் ஆகுது. மேபி இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஓடிட்டுருக்கோம். அதனால தான் அதை பற்றி நம்ம பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ அந்த பிரேத தோஷம் அப்படிங்கிறது அதனால் மட்டும் வருது. இதை வந்து அவங்க ஜாதகம் மூலமாகவும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நான் கேட்ட அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அது போக நிறைய வீட்டில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. மேக்சிமம் வந்து அவங்களுக்கு சில பூஜை முறைகள் நம்ம வீட்டிலே வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறார். இந்த செய்வினை விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முதல்ல அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இப்போது செய்வினை இருக்கா, எப்படி உறுதிப்படுத்தலாம்? எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தால் எப்படி உறுதிப்படுத்தலாம்? நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த காலத்தில் பெரியவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தொக்கை எடுக்க கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து உள்ளேருந்து என்னென்னவோ எடுத்து காட்டுவாங்க. இது இருக்குது, அது இருக்குது, குச்சி இருக்குது. இதில் பாதி உண்மையாக தான் இருக்கும், பாதி வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதே அவங்க நமக்கு எடுத்து தருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்னென்னா அந்த போய் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே குச்சியை விட்டு இங்கே வரைக்கும் இறக்குறாங்க. உண்மை என்னென்னா அதுதான். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளேருந்து நான் உருண்டை எடுத்தேன்னு எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் தான் இடுமருந்து இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவு இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது வந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. அதனால் அவங்க வீட்டில் இப்படி இருக்குது, வீட்டில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கு தொந்தரவு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். இதே இடுமருந்து இருக்கா, எந்திரமாக இருக்கா, எனக்கு தோஷமாக இருக்கா, இது எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் விஷயங்கள் இருக்குது. ஆருடத்திற்கு ஆருட அதிபதிக்கு பாதகாதிபதிக்கு ராகுவினுடைய தொடர்பு உறுதியாக வரும்போது இந்த இடத்துல கண்டிப்பான முறையில் மருந்து இருக்குது. அதுவும் வந்து 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு சுக்கிரன் சம்மந்தப்பட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உள்ளக கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திரன் சம்மந்தப்படும் போது நீராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாட்டர் பேஸில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க இதோட விட மாட்டாங்க. எனக்கு வச்சது யாரு, இந்த கிராம்பு இருக்க வரைக்கும் கரெக்டாக இருந்தது. புதன் மாந்தியை பற்றி பேசுனாங்க. இப்போ புதன் நட்சத்திரம் வந்துருச்சு. புதனோட கூட இப்போ மாந்தியும் இருக்கு. அதான் இந்த பிரச்சனை. அதான் நானே சொன்னேனே, அதை பற்றி இருந்தால் தான் பேச முடியும்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லும்போது அதை தடை சொன்னேன். உள்ளே வராமல் அதை பற்றி பேசவே முடியாது. அப்போது மருந்து, அந்த உள்ளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி தெரிவிச்சுக்கிறது? ஒரு மகர லக்னம், 2ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்படுது. 2ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. அன்னைக்கு கோச்சார சந்திரன் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்ன விஷயம் இதுதான். அப்போ உள்ளே இருக்குது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. மருந்து உள்ளே இருக்குன்றத எனக்கு நீங்கள் வந்து எப்படி கேட்டீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது
இல்லை முன்னெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன், இப்போ என்னால் சாப்பிடவே முடியறதில்ல, சாப்பாடை பார்த்தாலே தேட்டம் இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு அறிகுறி தான். பெண்களாக இருக்கும்போது இந்த இடது பகுதி வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து கால் முட்டி வலிக்கிறது, முதுகு தண்டுவடத்தில் திடீர்னு சில்லுன்னு ஒரு வலி வரும். யாராக வேணா இருக்கட்டும், அந்த முதுகு தண்டுவடத்தில் திடீர்னு ஒரு வலி ஏற்படுது, சம்மந்தமே இல்லாமல் முட்டி வலிக்குது. இதெல்லாம் தான் இந்த செய்வினை கோளாறோட ஒரு அறிகுறியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். எல்லாருக்கும் அப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னென்னா விட்டமின் குறைபாடுகள். அப்போ அவங்க உடம்புல விட்டமின் குறைபாடு இருக்காங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம், முருங்கைக்கீரையோட சாரை வந்து எடுத்துக்கங்க, அதை உள்ளங்கையில் இப்படி கொஞ்சம் விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சாறு நுரைக்கும் போது அது ரொம்ப நுரைச்சி வந்ததுன்னா அந்த இடத்துல இடுமருந்து இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மருந்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். வயிறு உப்புசுமாக இருந்ததுன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் உறுதியாக இந்த ராகு 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு அங்கே சந்திரன் வரும்போது அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்போ அப்படின்னு சொல்லும்போது நாள் கோளான சந்திரன் இருக்கிறதுனால சமீப காலத்தில் தான் இது வைக்கப்பட்டிருக்கு. வச்சிருக்கிற அந்த சனி கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு வருடம், ஏன்னா பிரசன்னத்தை பொறுத்தளவு ஒரு வருட காலம்தான். ரொம்ப நாள் பட்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னும் சனி எங்கே இருந்தாவது பார்க்கணும், இல்லை சனி சேரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப காலமாகவே இருக்குது. ஆனால் சனி வீடுங்கிறதுனால வயதானவர்கள்னு எடுத்துக்கலாம், பெரியவர்கள்னு எடுத்துக்கலாம், இப்படி எடுத்து நம்ம சொல்லலாம். நம்ம ஆளுங்களோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஹைப்பாக வந்து யார் அவங்க பேர் வரைக்கும் கேட்பாங்க. எல்லாமே எடுக்கலாம், ஆனால் ஜோசியரையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து எங்கே திருடு போச்சுன்னு கண்டெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க, பிடிச்சி கொடுத்தவங்களையும் கூப்பிட்டு போய் போலீஸ்காரன் உட்கார வச்சுருக்கிறாங்க. அதனால் பிரச்சனை என்னென்னா எல்லாமே கண்டுபிடிக்கலாம், முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் கால நிர்ணயத்தை பொறுத்தளவு வந்து வரக்கூடிய ஆரூட லக்னமும் இவர்கள் வரக்கூடிய அந்த நேரமும் மிகவும் முக்கியம். அப்போ இந்த இடத்துல நான் கால நிர்ணயமாக கருதுவது என்ன அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய சுய ஜாதகத்தினுடைய கர்மாவினுடைய நிலை, அவருடைய உபாசனா தெய்வம், ஜோதிடருடைய தெய்வஜனுடைய இந்த பிரசனத்தை யார் பார்க்குறாங்களோ அவர்களுடைய உபாசனா தெய்வத்தினுடைய நிலை, இதெல்லாம் பொறுத்து தான் ஒருத்தருடைய அந்த கால நிர்ணயம்ங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால் பொதுவாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாள் கிரகமா, வருட கிரகமா, இல்லை மாத கிரகமா அப்படிங்கிறத ஜோதிடர் தான் நிர்ணயிக்க முடியும். அதற்கு ஆருடச்சோழி, ஆருடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயல், வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அப்போது இந்த உலகம் கூட கைகூடும் எப்போ அப்படின்னா, ஒரு செயலை காலத்தை கருதி நீங்கள் செய்யும்போது, ஒரு காலம் அப்படிங்கிறது என்ன, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் அது ஒரு காலம். அப்போ அந்த காலத்தை கருதி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த உலகமும் கைவசமாகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இன்னொரு திருக்குறளில் சொல்லுவார் அழகா, காக்கையும் அந்த கோட்டானும், இந்த ரெண்டும் வந்து பகலில் கூட வந்து காக்கை என்ன பண்ணுன்னா கோட்டானை வென்று விடும். அதே நேரத்தில் இரவில் வந்து காக்காவால் இந்த கோட்டானை வெல்வதுங்கிறது அரிது. அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணுமா, பகலில் வந்து எப்படி ஒரு காக்கை கோட்டானை வெல்கிறதோ அது போலத்தான் ஒரு மன்னனும் தன்னுடைய அந்த காலம் எப்போ வருமோ அந்த வெயிட் பண்ணுற அந்த நேரம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தான் நாமும் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஜாதகத்திலே இயல்பு ஜாதகத்திலே எல்லாமே இருக்குது. இப்போ சார் கூட சொன்னார், சுக்கிரன் வந்து இப்படி இருந்தால் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்ம மனுஷனுக்கு ஆசை விடுமா, என் ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை நான் எப்படி பெறுவதுங்கிறதுல நிறைய பேருக்கு போட்டியே இருக்கும். அவன்கிட்ட இருக்குது, எனக்கு வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல ஒயிட் கலரில் அந்த கார் வாங்கிட்டான், நான் எப்போ வாங்குவேன் அப்படின்னு தான் வருவாங்க. அது உன் ஜாதகத்தில் எப்போ இருக்கோ அப்போ நீ வாங்குவேன்னு அது வரைக்கும் யாருக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கால நிர்ணயம் அப்படிங்கிறது இறைவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்ச ஒரு விஷயத்த ஜோதிடர்கள் இந்த காலகட்டம் உனக்கு நல்லா இருக்கும்பா, இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் சில குடும்பங்களில் ரிப்பீட்டடாக, ஏன்னா இந்த பிரசன்னம்ங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா அதுதான், சில குடும்பங்களில் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன வயசுலேயே வந்து அந்த குழந்தைங்க இதாகிறதோ, இல்லை சின்ன அந்த ஆடு மாடு எப்போ பார்த்தாலும் அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக ஒரு சீக்வென்ஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவங்க பிரசன்னத்துக்கு வருவாங்க. அப்போ இது தீரக்கூடிய காலம்ங்கிறது யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிற பரிகாரத்தை சிறப்பாக செய்யும்போது
நிச்சயமாக தீரக்கூடிய காலம் என்பது வரும். எல்லாமே இயல்பு ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த பிரசனத்தை எதுக்கு கேட்குறாங்கன்னா, இப்போ கரண்ட், ஏன்னா ஜாதகம் சொல்லிகிட்டே தான் இருக்கும் எல்லாருமே. இப்போ வந்து செவ்வாய் திசைங்க உங்களுக்கு, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, செவ்வாய் திசையில் இந்த புத்தி சனி புத்தி போகுது, உங்களுக்கு நீங்கள் நேரம் சரியில்லைங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். காலப்பகைங்க, கவனமாக இருங்க. ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பிரசன்னம்ங்கிற இடத்துக்கு அவங்க வேலைக்கு வர்றாங்க. இப்போ நீ வந்து இதில் சொன்னால் மட்டும் பத்தாது, இந்த பிரசன்னத்துலேயும் அதே மாதிரி நேரம் மோசமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அமைதியாகிறாங்க. 2 விஷயம் ஒன்றே ஒன்று தான். நம்ம இயல்பு ஜாதகத்திலே எல்லாம் இருக்குது, நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஜோசியர் சொன்னதையும் நம்பி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனால் பெரிய தொந்தரவே இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற ஆசை இருக்க வேண்டியதான். ஆனால் அது பேராசையாக மாறும்போது தான் பிரச்சனைக்கு உள்ளாகுது. அந்த பிரச்சனைக்கு உள்ளாகும் போது தான் ஜோதிடரையும் சேர்த்து பிரச்சனை இழுத்து விட்டுறாங்க. இருந்தாலும் இந்த பிரசன்னத்தில் கால நிர்ணயம் அப்படிங்கிறது நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் இந்த பார்க்க வரக்கூடிய இந்த யூடியூப் வாயிலாக பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே தான். முக்கியமாக ஜோதிடரை என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டபமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து டேட்டு கேட்குறீங்க. இந்த டேட்டில் பண்ணலாமா, நீங்களாக எடுத்துகிட்டு வரீங்க. அந்த டேட்டில் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணுறது ஜோசியரோட வேலை. ஆனால் இவங்களே இப்போ எல்லாருமே அந்த இதை எடுத்து பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த டேட்டில் வச்சுருக்கோம், இது நல்லா இருக்கான்னு பாருங்கன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்காதீங்க. அப்போ உள்ளாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பாதி பலன் வந்து சொல்லிடுவாங்க. ஒரு முகூர்த்தம்ங்கிறது இறைவனுக்கே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் சரியாக உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை நம்பி நீங்கள் வந்து இதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் கொடுங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். அதே நேரத்தில் நீங்களாக வந்து இந்த மாதத்தில் வந்து வைக்கலாமா, ஆனி மாதத்தில் 2 அமாவாசை வருது, நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க. கேட்குறது தான் நான் இப்போ பதிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் விஷயம் இருக்குது. கால நிர்ணயம்ங்கிறது என்ன, உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஒரு வாழ்க்கை முறை இப்படித்தான் போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச ஒரு விஷயத்த இந்த டேட்டில் இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி தர்றது தான் கால நிர்ணயம். அப்போது அது சரியாக போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் தான் பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த ஜோதிடர்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளாக கையில் எடுத்துக்கிட்டு மண்டபம் கிடச்சிருச்சு, ஃபேமிலி வந்து எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளாக ஒரு டேட்டை எடுத்துகிட்டு போகும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவு எந்த ஜோதிடருக்கும் நெருக்கடி கொடுக்காமல் உங்களுடைய அந்த நேர காலம் சரியாக இருந்ததுன்னா ஜோதிடர் சொல்லக்கூடிய பலனும் 100%, 90%, 95% சரியாக இருக்கும். ஏன் இந்த சீக்வன்ஸ் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்னு கேட்குறீங்க. அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வந்து முருகப்பெருமானுக்கே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து சட்டியை கையில் எடுக்க போகிற, ஓட கையில் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. சொல்லும் போதே அவர் வந்து சிவன் சாபம் கொடுத்துட்டாராம். இது வந்து பிரசன்ன முறை, இந்த முறையை நீ வந்து எடுக்கிற, இனிமேல் பலன் எல்லாமே உனக்கு எதிர்காலம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 100% நீ சொல்கிற விஷயத்தை விட 95% தான் உனக்கு, 5% என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாராம். அதனால் இந்த எதிர்காலத்தை அறியக்கூடிய இந்த துல்லியமான பிரசன்ன முறைகள் சொல்லும்போது 95% தெய்வஞருடைய கையிலும் 5% என்பது இறைவனுடைய கையிலும் இருக்கிறது. அதனால் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கட்டும். பிரசன்னத்தில் கால நிர்ணயம் என்பது நீங்கள் வரும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்குண்டான பதிலுக்குண்டான காலகட்டம் மட்டுமல்ல, நீங்கள் வரக்கூடிய காலத்தையும் நிர்ணயம் செய்து பதில் சொல்லக்கூடிய தெய்வஞரின் கையில் தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்ற உண்மையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. அடுத்து சிவகாசியிலிருந்து வந்த எங்கள் வீட்டு பிள்ளை கரு நாகராஜன் அவர்கள் பேசுவார்கள்.